ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். என் பேர் மோனிகா. ஓகேங்களா, இன்றைக்கி நம்ம ஒரு ஹோம் டூர் தான் பார்க்க போகிறோம். இது எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பார்த்துட்டு கமெண்ட் சொல்லுங்கள். ஹோம் டூர்னு சொல்லிவிட்டு என்னடா ரோடெல்லாம் சுற்றி சுற்றி காமிச்சிட்ருக்கான்னு யோசிக்காதீங்க. ஒன்றும் இல்லை, இந்த வீட்டு பக்கம் எந்த வீடும் அந்தளவுக்கு கிடையாது. சுற்றிலும் ஸ்பேஸ் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இயற்கை நிறைந்த இடமாகவும் இருந்துச்சு. சுற்றிலுமே அவ்வளோ நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இதுக்கு ஃப்யூச்சரில் வீடுங்களும் வரும், வராமல் போகாது. அதேமாதிரி ஆப்போசிட்டில் நல்ல பெரிய டேங்க்கும் வேறு இருந்துச்சு. நமக்கு அங்கேருந்தே தண்ணி சப்ளை எல்லாமே சூப்பராக வந்துடும். அண்ட் தென் இது ஒரு கார் பார்க்கிங்கோட உள்ள வீடு தான். நல்லா சூப்பராக கட்டியிருக்காங்க வீடுன்னே சொல்லுவேன். அவ்வளோ நல்லா இருந்துச்சு. பாருங்கள், சுற்றிலும் சேஃப்டி அப்படின்றது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி க்ரில் எல்லாமே சூப்பராக கட்டி கொஞ்சம் கூட இப்போ எப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லாத அளவுக்கு நம்ம வீடை சூப்பராக கட்டியிருந்தாங்க. உள்ளே போனதுமே பார்த்தா இந்த வராண்டாலே 2 டேங்க் இருந்துச்சு. ஒன்றுத்தில் தண்ணி இருந்துச்சு, ஒன்றுத்தில் மோட்டர் இருந்துச்சு, போர்வால் இருந்துச்சு. அதுக்கப்புறம் பக்கத்தில் பார்த்திங்கன்னா நீட்டமாக ஒரு இடம் இருந்துச்சு. அந்த இடத்துல நம்ம செடியெல்லாம் வச்சுக்கலாம். அப்புறம் உள்ளே அப்படியே நேராக போனோம்னா சூப்பரான ஒரு ஹாலுங்க. கண்டிப்பாக ஒரு 50 பேர் உட்காரலாம். எதனா ஒரு ஃபங்க்ஷன்னா நம்ம வீட்டுக்குள்ளேயே செஞ்சுக்கலாம். அந்தளவுக்கு நல்ல பெருசான ஹாலு. அதுக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு பூஜா ரூம் பார்க்கலாம். பூஜா ரூம் டோர் கொஞ்சம் சிம்பிளாக தான் இருந்துச்சு. ஓகே, நல்லா இருக்குது. சிம்பிளான்றனா கூட நான் அப்படிலாம் சொல்ல வரல, நல்லா இருக்குதுன்னு சொல்லுவேன் கண்டிப்பாக. அதுக்கப்புறம் இந்த டிவி கேபினெட் உண்மையிலே சூப்பராக நல்ல ஹோம் தேட்டர் வைக்கிற மாதிரி செட்டப்போடு தான் நல்லா கட்டியிருந்தாங்க. உண்மையிலே வுட் ஒர்க்லாம் நல்லா பண்ணியிருந்தாங்க. அந்த வுட் ஒர்க்கோட தீமும் ஹாலுக்கு தகுந்த மாதிரி நல்லா ப்ரௌன் வித் ஒயிட்டு அந்த காம்பினேஷனில் பண்ணியிருந்தாங்க. உண்மையிலே நல்லா இருந்துச்சு. நல்லா பெரிய டிவியாக நல்லா ஒரு 50 இன்ச்சில் டிவி வாங்கி வச்சா கூட அவ்வளோ சூப்பராக இருக்கும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹாலும் நல்லா பெருசாக இருக்குது இல்லைங்களா? ஹாலில் உட்காந்து நல்லா டிவி நைட் டைமில் பார்க்குறது செம்மையாக இருக்கும். அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம கிச்சன் ஏரியாவுக்கு போகலாம் வாங்க. உண்மையிலே சூப்பரான இடங்க. கிச்சன் ஏரியாவில் எனக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி அவ்வளோ நல்லா பாருங்கள். கிச்சன் ஃபுல்லாகவே டைல்ஸ் எல்லாம் போட்டு மேலே கிரைனைட்டை வச்சு அவ்வளோ நல்லா பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான விஷயம், அந்த வுட் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த தீம் தான் வேறு லெவலுன்னு சொல்லுவேன். ஒயிட் வித் ரெட் காம்பினேஷனில் அல்டிமேட்டான தீம்ங்க. பயங்கரமாக யோசித்து கட்டியிருப்பாங்க போல இருக்குதுப்பா. வேறு லெவலுங்க. அவங்க அந்த இன்ஜினியரிங்கு என்னதான் இன்ஜினியரிங் கட்டியிருந்தாலும் நம்ம ஒரு இது வச்சுருப்போம் இல்லைங்களா? இந்த மாதிரி தீமில் கட்டணும், இந்த மாதிரி ஒரு இதில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி இவங்க யோசித்து நல்லா கட்டியிருக்காங்க. உண்மையிலே நல்ல ஸ்பேஸ் சேவிங், நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. அவ்வளோ அதெல்லாம் யோசித்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்படியே வந்தோம்னா இங்கே மேலே நிமிர்ந்து பார்த்தா சூப்பர் கண்ணாடி வச்சு டோரு. அந்த கபோர்டு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. மேலெல்லாம் நல்லா லென்த்தாக கொடுத்துருந்தாங்க. எந்த சாமான் வச்சாலும் வெளியே தெரியாத மாதிரியான இடம் தான் எல்லாமே. அப்புறம் அதேமாதிரி கபோர்டு திறந்தால் உள்ளே எல்லாமே கிரைனைட் தான் வச்சுருந்தாங்க. எதுவுமே வுட்டெல்லாம் இல்லை. வெளியே மட்டும் டோர் மட்டும்தான் வுட்டனில் வச்சுருந்தாங்க. அந்த தீமெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. உண்மையிலே சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அப்படியே நேராக நம்ம போனோம்னா உள்ளே போனது இந்த ஹாலுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் ஒரு குட்டி பாத்ரூம் ஒன்று இருக்குது. இங்கே அட்டாச் பாத்ரூம் தான். இங்கே அட்டாச் பாத்ரூமு. கண்டிப்பாக நம்ம வீட்டில் ஒரு சின்ன பிள்ளைங்க ஒரு 4-5 பேர் இருக்காங்க, இல்லை கூட்டு குடும்பமாக இருக்கும் அப்படின்னா ஆளுக்கு ஒரு பாத்ரூமில் குளிச்சுட்டு ரெடியாகி போகிற அளவுக்கு ஈஸியான வேலைங்க தான். ஏன்னா பெட்ரூம்லேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது, இது வெளியே இருக்குது. அதுக்கப்புறம் வெளியே வராண்டாலேயும் ஒரு பாத்ரூம் இருக்குது, குளிக்கிற பாத்ரூம் மட்டும். ஆனால் அட்டாச் பாத்ரூம் இது சைடில் இருக்குது. அப்புறம் அது பக்கத்தில் ஆப்போசிட்டில் வாஷிங் மிஷின் வைக்கிற ஏரியா இருந்துச்சு. அங்கேயே வாஷிங் மிஷின் வச்சு துணி துவச்சி தண்ணியெல்லாம் வெளியே போகிற அளவுக்கு எல்லாம் செட்டப்லாம் சூப்பராக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது ஒரு கிங் சைஸ் பெட்ரூம் தாங்க. சூப்பராக இருந்துச்சு உண்மையிலே இந்த பெட்ரூம். கிச்சனுக்கு அடுத்து எனக்கு நெக்ஸ்ட்டு இந்த பெட்ரூம் தான் நான் சொல்லுவேன். இங்கே நம்ம தனியாக ஒரு சின்ன டிவி கூட போட்டுக்கலாம். அந்த செட்டப் எல்லாமே கூட இருக்குது. அண்ட் தென் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட இங்கே ட்ரெஸ்ஸிங் டேபிள் கூட இங்கே செட் பண்ணி வச்சுட்டு இருந்தாங்க. உண்மையிலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த தீம்லாம் கூட பாருங்கள், ப்ரௌன் வித் ஒயிட் அந்த இது வுட் ஒர்க் எல்லாமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த 3 கபோர்டு இருந்துச்சு. இந்த நார்மல் இந்த பீரோ சைஸில் தான் இருந்துச்சு இந்த 2 கபோர்டு. அதுக்கப்புறம் அந்த பக்கம் இருக்கிற கபோர்டு கொஞ்சம் பெருசாகவே இருந்துச்சு. இதில் நல்லாவே நம்ம பீரோலாம் வாங்கி வைக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு கட்டில் மட்டும் எடுத்துகிட்டு போட்டால் போதும். அந்த அளவுக்கு தான் சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம இங்கே இதிலே எல்லாமே வச்சுக்கலாம். பாருங்கள், மேலே கொஞ்சம் நீட்டமாக கபோர்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அங்கேயும் இன்னும் நிறைய நம்ம வச்சுக்கலாம்.
இந்த கபோர்டு பாருங்களேன், ரொம்ப பெருசாகவும் இருக்கும். நிறைய இந்த நம்ம பட்டு சாரீஸ் எல்லாம் தொங்க விடுறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டி வச்சுருக்காங்க. நல்ல பெரிய ட்ராவும் இருக்குது. எல்லாமே சேஃபாக நல்ல ஒரு முன் யோசனை பின் யோசனை வச்சு தான் வந்து இந்த ரூம்பு வீடு எல்லாமே சூப்பராக கட்டியிருக்காங்க. நல்லா அகலமாக வச்சு நமக்கு பிடிச்ச மாதிரி நம்மளே பார்த்து பார்த்து கட்டினா கூட இந்த மாதிரிலாம் இருக்காது. அந்த அளவுக்கு சூப்பராக கட்டியிருக்காங்க. அடுத்து அந்த ரூம்லேயே ஒரு பாத்ரூம் இருக்குது, அட்டாச் பாத்ரூமு. நம்ம வெளியே பார்த்தது வந்து இந்தியன் டாய்லெட்டு. இங்கே வந்து பெட்ரூமில் வந்து வெஸ்டர்ன் டாய்லெட் வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், கண்ணாடி கேபினெட்டோடு வந்து சூப்பராக வந்து செட் பண்ணியிருக்காங்க. பாத்ரூம்லேயும் கூட டைல்ஸ்லாம் வந்து என்னென்னா கொஞ்சம் ஒயிட் கலராக கொடுத்துட்டாங்க. கொஞ்சம் கலர் கொடுத்துருந்துருக்கலாம் டைல்ஸு, ஏன்னா பாத்ரூம்லலாம் கொஞ்சம் அழுக்காகும் இல்லைங்களா. ஆனால் ஒயிட் வித்து ப்ரௌன் தான் கொடுத்துருக்காங்க. இட்ஸ் ஓகே, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி எல்லாம் பண்ணிக்கலாம், விடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பாத்ரூமும் கொஞ்சம் இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது, இது ஓகேன்னு சொல்லுவேன். அப்புறம் இந்த கீழே டைல்ஸ் எல்லாம் பாருங்கள், நல்லா ப்ரௌன் கலரில் கொடுத்துருக்காங்க, லைட்டாக காஃபி ப்ரௌனில் கொடுத்துருக்காங்க, நல்லா இருந்துச்சு. இது லெஃப்ட் சைடில் இருக்க பெட்ரூமு. அடுத்து இது வந்து ரைட் சைடில் இருக்க பெட்ரூம். இது வந்து கொஞ்சம் குட்டீஸான பெட்ரூம் தான், சின்ன பெட்ரூமு. இந்த இடத்துலையும் வந்து 2 கபோர்டு இருந்துச்சு. இதில் அந்தளவுக்கு நம்ம நிறைய வைக்கிற மாதிரிலாம் இல்லை. ட்ரெஸ்ஸிங் டேபிள் வேணும்னா அந்த பொம்பளை பிள்ளைங்கெல்லாம் வச்சுருந்தோம்னா ட்ரெஸ்ஸிங் டேபிள்லாம் நம்ம தனியாக வாங்கி வேணால் வச்சுக்கலாம். இதில் வந்து 2 கபோர்டு இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது, ஒன்று சின்னசாக இருக்குது. இதில் ஏறி உக்காந்துக்கலாம். என்னடா குரங்கு சஸ்ட்டு பண்ணுறேன்னு பார்க்காதீங்க. ஏறி உக்காந்துக்கிற அளவுக்கு தான் அவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ஏறி உக்காந்து ட்ரை பண்ணேன், உட்கார முடியல. என்னடா திறந்து பார்த்தா திறக்க முடியலன்னு பார்த்தா அப்புறம் லாக் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் அப்புறம் ஓப்பன் பண்ணி திறந்து பார்த்தேன். நல்லா இருந்துச்சு, உண்மையிலே நல்லா நிறைய ஸ்பேஸ் இருந்துச்சு. நல்லா லாக் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே நல்லா ஃபிட்டாக பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சைட்லேயும் கண்டிப்பாக ஒரு பெட்டு போட்டுக்கலாங்க, தாராளமாக ஒரு கட்டில் போட்டு பெட்டு போட்டுக்கலாம். குட்டிஸாக ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் வச்சுக்கலாம். அடுத்து இவ்வளோ நேரம் கரண்ட்டே இல்லாமல் வீட்டு ஃபுல்லாக நாங்கள் வீடியோ எடுத்துட்டோம். வெளியே போய் ஆன் பண்ணோம், என்னடா ஆனே ஆகலன்னு பார்த்தா அப்புறம் இப்போ போட்டால் இங்கே வீட்டுக்குள்ளே ஒரு கபோர்டு வச்சுருந்தாங்க, இது வச்சுருந்தாங்க கரண்ட் இது. அதை ஆன் பண்ணால் அப்புறம் வீடு ஃபுல்லாக லைட் வந்துச்சு. லைட் வெளிச்சதுக்கப்புறம் தான் இந்த அளவுக்கு பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. ஓகே, நீங்கள் அப்படியே ஒரு கிளான்ஸ் இந்த வீடியோவை அப்படியே சுற்றி பாருங்கள். மேலே ஃபால் சீலிங்ஸ் எல்லாம் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்ல ஒரு இந்த செவுத்துக்கு வந்து பெயிண்ட் வந்து நல்ல ஒரு சாண்டில் கலரில் அடிச்சிருந்தாங்க, நல்லா இருந்துச்சு, நல்லா பிரைட்டாக இருந்துச்சு. அதே மாதிரி இந்த சைடில் வாலில் வந்து பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதுவும் பூ அந்த மாதிரி ஒரு பார்டரில் கொடுத்துருந்தாங்க, சூப்பராக இருந்துச்சு. அது பார்க்கவே ஒரு அந்த லைட் ஆரஞ்சு வித் டார்க் ஆரஞ்சு அப்படின்ற மாதிரி நல்லா சூப்பராக கொடுத்துருந்தாங்க. பார்டர்லாம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு. நீங்கள் சுற்றி அந்த வீடை பார்த்திங்கனாவே தெரியும், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அதே மாதிரி நம்ம எந்த ஒரு செயலும் செய்கிறதுக்கு முன்னாடி, ஒரு பொருள் வாங்கிறதுக்கு முன்னாடியோ இல்லை பெருசாக நம்ம எதனா வீடு கட்ட போகிறோம் அப்படின்னா வேணாம் நம்ம இதே சொல்லுவோமே, வீடு கட்ட போகிறோம், இப்போ நம்ம கையில் காசு வேணும், காசு இருந்தால் மட்டும்தான் நம்ம வீடை கட்டணும். காசு வச்சுக்கிட்டு இப்போ ஒரு 100 ரூபா ஆகுது அப்படின்னா அதில் நம்ம 80 ரூபா வச்சுட்டு 20 ரூபா கடன் வாங்கலாம். சொல்லப்போனால் கடன் வாங்காமல் இருக்கிறதே நமக்கு பெஸ்ட்டுன்னு சொல்லுவேன். ஏன்னா நம்ம கடன் வாங்கி செஞ்சிட்டோம்னா அதை திருப்பி அந்த கடன் கட்டுறதுக்குள்ளே போதும் ஆகிடும். அந்த மாதிரி தான் இந்த வீடை அவங்க விற்றாங்க. அதனால் இந்த மாதிரி தப்பை வந்து நம்ம எக்காரணத்துக்கு கொண்டு செய்யக்கூடாது. கண்டிப்பாக வந்து நம்ம கொஞ்சமாவது அமௌண்ட்டு வந்து சேர்த்தி வைக்கணும். சேவிங்ஸ் வந்து நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக நான் இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஃப்யூச்சரில் அப்படி நம்ம செய்ய போகிறதா இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம கையில் அமௌண்ட்டை வச்சுட்டு தான் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு இதையும் நம்ம செய்யணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் அண்ட் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ்லாம் பார்க்கணுன்னா என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.